ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியினுடைய எல்லை தெய்வம் வீரபத்ரர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரகதாவில் ஒரு வீரபத்ரர் ஆலயம் இருக்குது. அது ரகதாவினுடைய எல்லை தெய்வம், ஸோ காவல் தெய்வம். அதே மாதிரி ஷிரடிக்கில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமானது தான், எல்லை தெய்வமானது தான் இந்த வீரபத்ர சுவாமி ஆலயம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆலயம். நீங்கள் சாயி சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயத்தில் ஷியாமா அவர்களுக்கு ஒரு பாம்பு கடிச்சிடும். பாம்பு கடித்த பிறகு அங்கே இருக்கிறவங்களாம் விரோபா மந்திர் கூட்டு போங்க, விரோபா மந்திர் கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விரோபா மந்திர் இதுதான் அப்படின்றத அடியேன்னு சொல்லிக்கிறேன். இந்த ஆலயங்களுக்கு அவ்வளவா இந்த யாத்திரைக்கு வரக்கூடிய பக்தர்கள், ஷிரடிக்கு வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்கள்லாம் வரதில்லை. ஏன்னா இந்த வழியாகத்தான் சுவாமி வந்து பரிக்கிரமா பண்ணுவார். மொத்தம் திருவண்ணாமலையில் எப்படி 14 கிலோமீட்டர் இருக்கோ அந்த மாதிரி தான் பரிக்கிரமா சாலைன்னு சொல்லக்கூடியதும் அதே கிலோமீட்டர் தான் வரும் கணக்கு. ஆகையினால் இந்த கோவிலுக்கு நம்மளுடைய இந்த டிசம்பர் யாத்திரை ஐம்பெரும் விழாவிற்கு வந்த எல்லாரையுமே அழைத்து வந்து உட்கார வைத்து இந்த ஆலயத்தினுடைய மகத்துவங்களை சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் சுவாமியோட கிருபையால் புரிய வச்சோம். ஸோ அடுத்தடுத்த முறைகள்லாம் வரும்பொழுது இந்த மாதிரி ஆலயங்களெல்லாம் நாங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது அவங்களுடைய ஆனந்தம். ஆகையினால் இங்கே வந்து என்னென்னா, ஆண்களுக்கு மட்டும் கருவறைக்குள்ளே போய் சுவாமியை தொழலாம், பெண்களுக்கு மட்டும் அலௌடு கிடையாது. பெண்கள் வெளியில் இருந்தபடியே இந்த பாதுகையை தொட்டு கும்பிட்டு சுவாமியை வெளியில் இருந்தபடி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆண்களுக்கு மட்டும், இவர் தான் வீரபத்ரர் சுவாமி. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சிலா ரூபங்கள் மாதிரி இங்கே இருக்காது. இதனுடைய தாத்பரியங்கள் இது எல்லாமே மகாராஷ்டிரா புண்ணிய பூமியை ஒட்டி வரக்கூடிய பாரம்பரியம். அதனால் ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி, பெண்களுக்குலாம் அனுமதி கிடையாது. ஆகையினால் நீங்கள் ஷிரடிக்கு வரீங்க அப்படின்னா ஷிரடியிலேருந்து கொஞ்சம் தான், ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே வராது. ஸோ இங்கே வீரபத்ரர் ஆலயம், விரோபா மந்திர்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அவசியம் நீங்களாம் போய் பார்க்கணும். ஓம் சாய்ராம்.